ஹாய்ங்க. வெல்கம் டு மை குக்கிங் vlog. இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. அந்த அன்றைக்கி புடலங்காய், முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்ட்டு பார்க்குறப்ப புடலங்காயில் டிஃப்ரெண்ட்டாக பொரிச்சு குழம்பு வைக்கலாம். நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. சரி அதான் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க காலையில் டிஃபனுக்கு. நான் அந்த அன்றைக்கி கருப்பு கவுனி ஆட் பண்ணி அரைச்சிருந்தேன். முந்தின நாள் நைட்டே அரைச்சி வச்சுருந்தங்காட்டி நைட் கரெக்டாக புளிச்சு வந்துருச்சு. இட்லியுமே நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. இப்போ குழம்புக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 4 விசில் விட்டு எடுத்துடலாம். துவரம்பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வைக்கிற டைமில் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு நான் குழம்புக்கு பொரியலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா வணங்கி வரப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புடலங்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், கடுகு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கணுங்க. முருங்கைக்காயும் இருந்துச்சு. சரி நம்ம குழம்போட முருங்கைக்காய் சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுட்ருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க முருங்கைக்காய் ஆட் பண்ணதுனால. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்தால் போதும். அப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணி 10 நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணேங்க. பார்த்திங்கன்னா சுரக்காய் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வாரத்தில் ஒரு நாளாச்சு சுரக்காய் பொடலங்காயோ நம்ம பொரியலாவோ கூட்டாவோ சேர்த்திக்கிறது நல்லது. பொரியலாக சாப்பிட முடியாட்டி அட்லீஸ்ட் சாம்பார், கூட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு அரிஞ்சு வச்சாச்சு ஒரு சைடு. கத்திரிக்காயும் பாதி வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கணும். நான் எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் குழம்புக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு 30 சின்ன வெங்காயத்துக்கிட்ட 1 2 அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் கடுகு, உளுந்து பருப்பு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா, கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நான் 3 தக்காளி கிட்ட சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். தக்காளி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன் சைடில். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வணங்கினதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. துவரம்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காயும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். காய்கறி வந்து இந்த பருப்போடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்து வரணுங்க. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், இந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் என்கிட்ட அன்றைக்கி மல்லித்தழை இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க. ஸோ குழம்பு ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லிக்கெலாம் நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.